வணக்கம் மக்களே. சற்று முன் அதிர்ச்சி தகவலுங்க. அதிரடியாக பார்த்தீங்கன்னா திமுகவிலிருந்து முக்கிய அமைச்சர்கள், அது முக்கிய புள்ளின்னு சொல்லாங்க, அதிரடியாக திமுக விட்டு விலகி அதிமுகவில் இணைஞ்சிருக்காங்க. அதுவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலே போயிட்டு இணைஞ்சிருக்காங்க. கட்சியில் முக்கிய பொறுப்பு கேட்டிருக்கு தான் தகவல் வந்திருக்குங்க. அது யார் யார் போனாங்க, எதுக்கு போனாங்கன்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. ஆமாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா அரசியல் கிட்ட வந்தாலே கட்சி விட்டு கட்சி மாறுன்றது அது எல்லாருக்கும் இயல்பாயிடுச்சு. இப்போ நிலையில் பார்த்தீங்கன்னா அதிமுகவுடன் டைரெக்டாக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காருங்க செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடி. பொன்முடி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி திமுக விட்டு நீக்கி வச்சிருக்காங்க, அவர் அவதூறாக பேசுகிறாருன்னு சொல்லிட்டு. இதுதான்டா சாக்குன்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா இப்போ நேராக எடப்பாடி பழனிசாமி கிட்ட சந்தித்து ஒரு எப்படி சொல்லுது பேச்சுவார்த்தை கட்சியில் அமைச்சர் பதவி கேட்டிருக்கதான் தகவல் வந்திருக்குங்க. 2026 ஜெயிச்சா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, பொன்முடி இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடி அதிமுகவில் இணைய போகிறாங்க. கூடி சீக்கிரம் அதுக்கான எப்படி சொல்ல ஆதாரங்கள் வரும், அதுக்கான லீக்கேஜ் வீடியோ வரும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரில் போய் அவர் வீட்டில் சந்திச்சிருக்காங்க. இது திமுக உண்மையாக ஒரு பெரிய ஒரு பின்னடைவுங்க. ஏன்னா அமைச்சர்கள் தாங்க ஒரு கட்சியோட முக்கிய தூணுன்னு சொல்லலாம். வெறும் அமைச்சர் ஒரு ஆளாக போக மாட்டாங்க, அவங்க கூட ஒரு பல எம்எல்ஏக்களை கூட்டிகிட்டு போவாங்க, பல தொண்டர்களை கூட்டிகிட்டு போவாங்க. ஓட்டுகள் நிறைய செதறும், ஓட்டுகள் கண்டிப்பாக அதிமுகவுக்கு சாதகமாக தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது திமுகவுக்கு ஒரு பின்னடைவுன்னு சொல்லலாம். பொறுத்து வந்து பார்க்கலாங்க. இது அரசியல் வந்தாலே எல்லாருமே அவங்களோட போகிற ஒரு மாஸ்டர் பிளான் தான் இது. ஏன்னா இந்தமாரி மாஸ்டர் பிளான் பண்ணி நீங்கள் ஆட்சிக்கு வாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடுவாங்க எல்லாமே. கண்டிப்பாக அதிமுக இந்த 2026 தேர்தலில் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கதா கருத்து கணிப்பாக ஆல்ரெடி வந்திருக்கு. அது நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். ஏன்னா கூட்டணி எந்த அளவுக்கு பலம் வைக்குதுமோ அந்த அளவுக்கு தாங்க வெற்றி என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா. ஏன்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா தேமுதிக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பாமக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பாஜக கூட்டணி ஆல்ரெடி அதிமுக கூட தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த 2 தேமுதிக பாமக வந்தால் இன்னும் அதிமுகவுக்கு ஒரு கூடுதல் பலம். ஏன்னா நீங்கள் அந்த சைடு போனீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சி இருக்குது, அப்புறம் மதிமுக இருக்குது, நிறைய அங்கிட்டே காங்கிரஸ் சொல்லிட்டு நல்ல அவங்க சைடு ஒரு பலமான கூட்டணி, இந்த சைடு ஒரு பலமான கூட்டணி. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் பொறுத்து வந்து பார்க்கணும் நம்ம எந்த அளவுக்கு ஒரு முடிவு 2026 தேர்தல் வருது. இது ஒரு பக்கம் மு க ஸ்டாலின் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பக்கம் இருந்தால், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய், தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி ஆரம்பித்து இப்போ 2வது மாநாடு கூட அறிவிச்சிட்டார். ஆகஸ்ட் 21 ஒரு பெரிய மாநாடு நடக்க போகுது. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு அரசியல் காலம் சூடு பிடிக்குதுன்னு சொல்லாங்க. இன்னும் ஒரு 10 மாதத்துக்கு செமையான ஒரு சம்பவம் இருக்குது. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அந்த மறக்காமல் இந்த அரசியல் பற்றி எல்லாமே அப்டேட் நான் கொடுப்பேன். ஓகேங்க, நன்றிங்க. இது போன்ற தினசரி நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபு லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.